மார்ச் மாதம் 21ஆம் தேதி மாலை 6:40 ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் துபாய்க்கான விமான சேவையை ரத்து செஞ்சிருக்காங்க. வருகின்ற 24ஆம் தேதி வரைக்கும் துபாயிலிருந்து கொழும்புக்கும், கொழும்பிலிருந்து துபாய்க்குமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான தகவல்களை நீங்க விமான சேவையோடு இணைந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அதோட தங்கத்தினுடைய விலை இலங்கையில 3 நாட்கள்ல 29,000 குறைஞ்சிருக்கு. இன்றைக்கு மட்டும் 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் சர்வதேச ரீதியில் இப்பொழுது தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டு போகுது. இதற்கான மிக மிக முக்கியமான காரணம் சொன்னா, இப்பொழுது டாலருடைய பெறுமதியை அல்லது டாலரை பலப்படுத்துறதுக்கான வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டு வரதால தங்கத்துல முதலீடு செய்யறவங்களோட எண்ணிக்கை குறைந்திருப்பதால இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. டெய்லி மிரர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வைத்தியசாலை ஊழியர்கள், வைத்தியசாலை பணியாளர்கள், வைத்தியர்கள் இப்பொழுது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பாரியளவான சிக்கல்கள்ல இருக்காங்க. இதற்கு காரணம் இப்பொழுது வரிசையில் நின்று எரிபொருள் வாங்கணும், நீண்ட தூரத்துக்கு பயணம் செய்தோணும், மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருள் வழங்கப்படுது. இந்த நேரங்கள் எல்லாமே இதற்கு செலவழிப்பதால வைத்தியசாலைகளில் இருக்கிற பணிகளுக்கு செலவழிக்க முடியாமல் இருப்பதால பல சேவைகளை இடைநிறுத்த வேண்டியிருக்கு, மட்டுப்படுத்த வேண்டியிருக்கு. வருகின்ற 48 மணித்தியாலத்தில் இதற்கான தீர்வு சரியாக வழங்கப்படாவிட்டால் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து பல சேவைகள் இடைநிறுத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பெரிய அளவாக ஒரு முக்கியமான செய்தியாக இது பார்க்கப்படுது. எனவே அதோட தனியார் பேருந்து சேவையாளர்களும் கூட பெரிய அளவாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீண்ட தூர பயணங்களுக்கான எரிபொருள் போதாமை இருக்குது. இதனால 50% அதிகமான பேருந்து சேவைகள் பாதிக்கப்படும் வருகின்ற நாட்கள்ல. இதுக்கும் தீர்வு வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் இப்பொழுது எரிபொருளை சேமித்து வைக்கிறவங்களுடைய கைது நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கு. கடந்த நாட்கள்ல அதிகமான எரிபொருளை சேமித்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளில் வச்சிருக்காங்க நிறைய பேர். எனவே கொட்டாஞ்சேனையில ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 25 வயதுடைய இளைஞர் ஒருவர். இவர் நாவலப்பட்டியை சேர்ந்தவர். ஒரு லொரியில இவர் 2000 லிட்டர் எரிபொருட்களை கொண்டு போயிருக்காரு. ஒரு பீப்பாயில 200 லிட்டர் 10 பீப்பாய்களை இவர் ஏற்றி கொண்டு போயிருக்காரு. இவரை கைது செய்து விசாரணை செஞ்ச போது அவருடைய வாக்குமூலத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இது வியாபாரம் செய்வதற்காக கொண்டு சென்றதாக அவருடைய விசாரணையின் மூலம் தகவல்களை வெளியிட்டிருக்காரு. எனவே எரிபொருட்களை வீட்டில் சேமித்து வைக்கிறது சாதாரணமாகவே குற்றமான விஷயம். அதிலும் இந்த காலத்தில் அதிகூடிய குற்றமான விஷயமாக பார்க்கப்படுது. கடந்த நாட்கள் உங்களுக்கு 2 நாளைக்கு முதல்ல கல்கிசை நீதிமன்றம் ஒருவருக்கு 2 மாத கால சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது வீட்டில் எரிபொருளை சேமித்து வைத்தவருக்கு. எனவே அந்த அளவுக்கு பெரிய பாரிய அளவான ஒரு குற்றமாக பார்க்கப்படுது. மிக அவதானமாக இருங்க. சர்வதேச ரீதியில 2 முக்கியமான விஷயங்கள் இன்று பேசப்படுது. ஒன்று கார்ஷியா தீவு தாக்கப்பட்டமை, அதோடு ஈரானுடைய அணு நிலையம் தாக்கப்பட்டமை. ரெண்டுமே பெரிய அளவா அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் ரெண்டுமே இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டத்தை தொடர்ச்சியாக எடுத்து செல்லுது அப்படின்றதுக்கான ஆதாரங்களாக இது இருக்கு அப்படின்றது சர்வதேச ரீதியில் பேசுறாங்க. என்னென்ன நடந்திருக்கின்றதை பார்த்தா, கார்ஷியா தீவு இப்பொழுது தாக்கப்பட்டதற்கான கண்டனத்தை யூகே மிகப்பெரிய அளவான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா, அது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு தீவு. இந்த தீவு ஒரு மிக முக்கியமான ஒரு தீவுன்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா, இங்க அமெரிக்காவுடைய விமானங்கள் இங்கிருந்து தரையிறங்குறது எல்லாமே இங்கிருந்து நடக்குது. இதுல இந்த தீவுக்குள்ள 2500க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க. அதி நவீனமான ரேடார்கள், விமானங்கள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் என்று ஏராளமான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இந்திய சமுத்திரத்தினுடைய ஒரு பகுதியில் இது இருக்கு. இந்த தீவு மேல தாக்குதல் நடத்தி இருக்காங்க. இதுக்கு காரணம்னு சொன்னா, நேற்றைய நாள்ல யூகே ஒரு தகவல் வெளியிட்டாங்க தானே. அதாவது தங்களுடைய விமானப்படை தளங்களை பயன்படுத்தி ஈரானுடைய ஹோமுஸ் கால்வாய்க்கு பக்கத்தில் இருக்க ஏவுகணை தளங்களை தாக்குவதற்காக அமெரிக்கா தங்களுடைய விமானப்படை தளங்களை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு பெரிய அளவான எதிர்ப்புகளையும் ஈரான் தெரிவித்த நிலையில அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு யூகேனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த தீவு மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஈரான்ல இருந்து தீவு கார்ஸ் தீவு, மிகப்பெரிய அளவான தூரத்தில் இருக்கிற இந்த தீவுக்கு 2 ஏவுகணைகள் மூலமா தாக்கியிருக்காங்க. இது மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை. இது கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்கள் சென்றிருக்கிறது. ஒரு ஏவுகணை இடையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதோட ஒரு ஏவுகணை அந்த தீவை சென்றடைந்திருக்கிறது. அந்த தீவை ரேடார்கள் மூலமாக தடுத்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகு பெரிய அளவான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த யுத்தத்தின் ஒரு பகுதியில். காரணம் சொன்னா, நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணை ஈரான் இருக்கு. அது அதிநவீனமான ஏவுகணைகளையும் ஈரான் வச்சிருக்காங்க. ஈரான் இந்த தாக்குதல் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, எந்த தூரத்திற்கும் எங்களால் தாக்க முடியும் என்றதுக்கான ஒரு
ஒரு ஆதாரமாக இந்த தாக்குதலை அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இப்போது சொல்லப்படுது. எனவே இந்த கார்ஸ் தீவு இப்பொழுது பெரிய அளவாக பேசப்படுகின்ற ஒரு இடமாக மாறியிருக்கிறது. இரண்டாவது விஷயம், ஈரான் மீது இன்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஈரானுடைய மத்திய பகுதியில் இருக்கிற நட்டான்ஸ் என்ற நகரத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் தாக்கப்பட்டிருக்கு. இங்குதான் ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையம் இருக்கிறது. இந்த அணு உற்பத்தி நிலையத்தை குறிவைத்து இன்று அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு எச்சரிக்கைக்குரிய விஷயமாகவும் மாறி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக இது தொடர்பான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. மக்கள் அவதானமாக இருக்கணும், உலக நாடுகள் இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காரணம்னு சொன்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அல்லது தயாரித்து வைத்து இருக்கிறது என்ற சர்ச்சை, இந்த சர்ச்சை காரணமாக தான் இந்த போரே ஆரம்பிக்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இந்த போர் தொடங்குறதுக்கு 2-3 நாளைக்கு முதல்லையும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. இந்த போர் 28ஆம் தேதி தொடங்கினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த இடங்கள்ல தாக்குதல்கள் நடத்தப்படலை. இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்தல. ஆனால் இன்றைய நாள்ல இந்த நட்டான்ஸ் என்ற நகரத்தினுடைய இந்த அணு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அணு நிலையம் நிலத்துக்கடியில பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு கீழே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடங்களை இவங்க தாக்கியிருக்காங்க. ஆனால் ஈரான் இதை ஒத்துக்கொண்டிருக்காங்க. இந்த இடத்த தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் எந்த விதமான யுரேனிய கசிவுகள் அல்லது அணு கசிவுகள் எதுவும் ஏற்படலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் உள்ள மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்பதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த விடயத்தில் நிறைய பேர் இன்றைய நாளில் கேட்ட ஒரு கேள்வி, அப்ப ஈரானிடம் அணுகுண்டு இருக்கிறதா அல்லது அணு ஆயுதம் இருக்கிறதா, அணு நிலையம் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்களே அப்படின்னு மாதிரி ஈரான் இப்போ வரைக்கும் சொல்றாங்கன்னு சொன்னா, யுரேனியங்கள் செறிவூட்டப்படுகிறது, அது மின்சாரம் தயாரிப்பதற்கு அல்லது மற்ற வேலைகளுக்காக அது செறிவூட்டப்படுகிறது. ஆனால் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக அல்ல. அப்படி அணு ஆயுதம் தயாரிக்கப்பட்டாலும் அது ஒரு சமாதானத்துக்காக அமைதிக்கானதாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் கூட இதுவரைக்கும் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதாக இதுவரையும் ஒத்துக்கொண்டதில்லை. ஆனால் அமெரிக்கா அவங்க மேல செய்கிற குற்றச்சாட்டு சொன்னா, யுரேனியம் செறிவூட்டப்பட்டிருக்கு, இவங்க அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அந்த எல்லையை நெருங்கி இருக்கிறார்கள், அதை தடுப்பதே எங்களுடைய நோக்கம் அப்படின்றதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைய நாள்ல அமெரிக்கா முதல் தடவையாக இந்த யுத்தம் தொடங்கினதிலிருந்து முதல் தடவையாக பங்க பிளாஸ்டர் ஏவுகணைகள் குண்டுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பங்க பிளாஸ்டர் குண்டுகள் நிலத்துக்கடியில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் கீழ் நோக்கி சென்று தாக்கக்கூடியது. இந்த குண்டுகளையும் ஏவுகணைகளையும் இன்று அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த நட்டான்ஸ் நகரத்தினுடைய அணு நிலையத்தை தாக்குவதற்காக. இந்த அணு நிலையத்தில் முதல்ல நாம சொன்ன மாதிரி மின்சார பாவனைக்காகத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம், மற்ற தேவைகளுக்காகத்தான் நாங்கள் இதை செறிவூட்டுகிறோம், இந்த யுரேனியத்தை செறிவூட்டுகிறோம் என்று ஈரான் சொல்லுகிறது. ஆனால் இங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் 60% அதிகமான அளவு யுரேனியங்கள் சுரவேற்றப்பட்டிருக்கு. அதாவது அந்த யுரேனியம் செறிவூட்ட ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வரும். 90% அது செறிவூட்டப்படும் போது அணு உற்பத்திக்கு அல்லது அணு ஆயுதம் அல்லது அணுகுண்டு தயாரிப்பதற்கு தயாராகிவிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில இப்பொழுது 60% யுரேனிய அந்த அளவு செறிவூட்டப்பட்டிருப்பது என்பது இந்த நிலையானது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான படிகளை நோக்கி சென்று கொண்டிருப்பது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. ஈரான் சொல்ற மாதிரி மின்சாரத்துக்கு பயன்படுத்துறது தான் இந்த யுரேனியங்கள் செறிவூட்டப்படுது அப்படின்னு சொன்னா 60% அப்படின்றது மின்சார உற்பத்திக்கு தேவையில்லை. அது 35 முதல் 40% இருந்தாலே மின்சாரம் தயாரிக்கலாம். இது எல்லாமே இப்பொழுது பெரிய அளவாக பேசப்படுது. இதுல ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பாடம் ஈரானால படிப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அர்த்தத்தை வைத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. இந்த தாக்குதலுக்கு பிறகு அவங்களுடைய அறிக்கையில வந்த முதலாவது அறிக்கையாக இது இருக்கு. இதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ நாடுகளிடம் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அதாவது நேட்டோ நாடுகள் இந்த போர்ல இடையாவிட்டாலும் ஹோர்முஸ் கால்வாயினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இவர்களுடைய உதவி தேவைப்படுது. நான் எத்தனையோ தடவை கேட்டாச்சு, ஆனால் இவர்கள் எந்த விதமான பதிலும் அளிக்காம இருக்கிறார்கள். பல வருட காலமாக நாங்கள் இவர்களை பாதுகாத்து வருகிறோம், அவர்கள் எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இதுவரைக்கும் அவர்கள் எதுவும் செய்யவில்லை, இப்போது அந்த செய்யக்கூடிய நேரம் வந்திருக்கிறது, ஏதாவது இந்த உதவிகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லது இந்த நேட்டோ நாடுகளுக்கு இடையில் இருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்க வேண்டி வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. போற போக்குல இந்த நேட்டோ நாடுகள் இருந்து அமெரிக்கா விலகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பல எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பொழுது அமெரிக்கா இந்த போரை தொடர்ந்து கொண்டு செல்லுமா, இது செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குமா, ஈரானை வெல்லக்கூடிய வாய்ப்பு அமெரிக்காவுக்கு இருக்குமா, இப்பொழுது ஈரானை வெல்ல முடியாதோ அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அமெரிக்கா வந்து விட்டதா அப்படின்ற கேள்விகள் இப்பொழுது நிறைய இடங்கள்ல கேட்கப்படுது. அதனால பல நாடுகளுடைய உதவிகளை இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி கோரி வரார். இதை வைத்துக்கொண்டு இந்த கேள்விகள் இப்பொழுது கேட்கப்படுகிறது. எனவே இதனால
இப்பொழுது இவங்களுடைய அழைப்பை ஈட்டு, அதாவது ஜனாதிபதியினுடைய அழைப்பை ஈட்டு நாடுகள் இப்பொழுது ஒன்றாக இணைந்து ஹோர்முஸ் கால்வாய்க்கை பாதுகாக்கிறதுக்கு வந்தாலும் கூட இது அந்த நாடுகளுக்கு இழப்பாக மாறும்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னா ஈரானுடைய தாக்குதல் தளங்கள் அதிகரிக்கும். இதனால அந்தந்த நாடுகளுக்கான பாதிப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஈரான் இப்பொழுது போருக்கு முழுமையாக தயார் செய்து முழுமையாக செயற்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த நிலையில எந்த இடங்கள் வந்தாலும் அவங்க தாக்குறதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க. இதனால வரப்போற நாடுகளுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை கொண்டு செல்வதற்கான காரணம் இருப்பதால தான் பல நாடுகள் இதை தவிர்க்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கு. எனவே இந்த அளவு அப்படின்றது இப்ப இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதாக இருந்தால் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே முடியும். இல்லை இது போராக நடக்குமாக இருந்தால் இது பெரிய அனர்த்தத்தில் போய் முடியும் அப்படின்றத எதிர்ப்பு கூறுறாங்க. சர்வதேச ரீதியில மிகப்பெரிய அளவாக இன்று பேசப்பட்ட விஷயம் இதுதான். இது போர் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கக்கூடிய கட்டத்தில் தான் இருக்கு. இதை போரால முடிக்கிற கட்டத்தை தாண்டி சென்றிருக்கிறது அப்படின்றது. எனவே இந்த விஷயங்கள் இன்று பெரிய அளவாக பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்க விரைவாக அறிந்து கொள்ளலாம்.